60% இந்தியாவுடைய சி பேஸ்டு ட்ரேடு பார்த்தோம்னா இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை நம்பி தான் இருக்கிறது. ஆசியான் கண்ட்ரிஸ், ஓஷியானா, உங்களுக்கு ஜப்பான், சீனான்னு ரஷ்யா வரைக்கும், விளாடிவோஸ்டோக்கு வரைக்கும் பார்த்தோம்னா இப்படி தான் ரூட் இருக்கிறது. இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தாண்டி தான் நம்ம போகிறோம். அப்படி இருக்க இந்தியாவுடைய மொத்தமான ட்ரேடில் 60% இந்த ரூட்டை தாண்டி தான் போகுது. கிட்டத்தட்ட 100% எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அது பார்த்தோம்னா அதோடைய இம்போர்ட்டும் வந்து இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் தான் நடக்குது. ஆல்மோஸ்ட் 100%. அதாவது இந்தியாவுடைய எல்என்ஜி இறக்குமதியில் 100%, ஆல்மோஸ்ட்னு சொல்கிறனால வேணால் 99.9% வச்சுக்கோங்களேன். ஒரு 0.1% வேணால் எங்கேயாவது நடக்கலாம். பட் ஆனால் கிட்டத்தட்ட 100% மொத்தமுமே இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். நம்ம இந்தியா வந்து பே ஆஃப் பெங்கால், அந்தமான் சி வழியாக மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக தான் இறக்குமதியே செய்கிறது. ஸோ அப்பேற்பட்ட சிக்னிஃபிகன்ஸை இந்தியாவுக்கு கொண்டிருக்கிறது இந்த இடம். அது மட்டுமா, அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து 600 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட். அதாவது இந்தியாவிற்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷனாகவும் இருக்கிறது இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட்.